ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பனகல் மாளிகையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP-க்கள் கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர். எட்டப்பன் எடப்பாடியே தமிழகத்தை காட்டிக் கொடுக்கும். எட்டப்பன் எடப்பாடியே தமிழகத்தை காட்டிக் கொடுக்கும். வேலையினை செய்யாதே எட்டப்பன் எடப்பாடியே தமிழகத்தை காட்டிக் கொடுக்கும். தமிழகத்தை காட்டிக் கொடுக்கும். வேலையினை செய்யாதே ஒளியாதே 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 ஒளியாதே. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP-க்கள் கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் அவமதித்து விட்டதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை பனகல் மாளிகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சின்னமணி. வணக்கம் சின்னமணி, சொல்லுங்கள். ஆளுநர் RN ரவி தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதித்து விட்டதாக கூறி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பனகல் மாளிகையில் நடைபெற்று வரும் திமுகவினுடைய ஆர்ப்பாட்டம் எந்த சூழலில் இருக்கிறது? அவர்கள் எத்தகைய கோஷங்களை முன்வைக்கின்றனர்? நிச்சயமாக கனகதாரா, ஆளுநரை கண்டித்து, அதாவது நேற்றைய சட்டசபையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து திமுக சார்பாக இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டமானது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை பனகல் மாளிகை அருகே திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவினர் சூழ்ந்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் திமுகவை சேர்ந்த பல்வேறு அமைப்பினரும் இங்கே போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாளிகையில் வாழ்ந்து வருகிற ஆளுநருக்கு நமது போராட்டமானது தெரிய வேண்டும். சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் தேசிய கீதம் பாடப்படும் போதே வெளியேறியவர் ஆளுநர். அது ஒரு கிரிமினல் குற்றம் என்றும் ஆளுநர் மீது சென்ற சட்டமன்ற அவையில் ஆளுநர் செய்ததற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாதது நம் சட்டத்தில் உள்ளது என்றும் அவர் ஆவேசமான உரையை RS பாரதி நிகழ்த்தியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் செயல்பாடுகளை பார்த்து வயிற்றெரிச்சலில் தான் ஆளுநர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் என்றும் RS பாரதி தெரிவித்திருந்தார். இங்கே 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கூடி சட்டமன்ற மரபுகளை அவமதித்த ஆளுநரை கண்டிக்கிறோம் என்றும், தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநரை கண்டிக்கிறோம் என்றும் பல்வேறு கோஷங்களையும் இங்கு எழுப்பி வருகிறார். இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இங்கே குவிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணிக்காக. இங்கே சற்று போக்குவரத்து நெரிசலும் இங்கே உள்ளது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டே வருகிறது. RS பாரதி தற்போது பேசி முடித்த பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே தொடர்ந்து பேசுவார்கள் என்றும் எதிர்பார்த்து வருகிறோம் கனகதாரா. ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் சென்னை பனகல் மாளிகையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சின்னமணி.